Rain-X wipers are the #1 wiper blades in America. That means all kinds of drivers choose Rain-X. Big drivers in small cars choose Rain-X. Small drivers in big cars choose Rain-X. Drivers with long hair and short commutes choose Rain-X. Drivers with short hair and long commutes choose Rain-X. Drivers with pets on board, babies on board, and bored babies on board choose Rain-X. Basically, drivers who love a clear view of the road all choose Rain-X wipers, the #1 wiper blades in America. திரு ஷிரஜித் அவருக்கு நடந்த ஒரு சம்பவத்தை நம்மோடு பகிர்ந்துட்டு இருக்கிறாரு. காண்டோமினியமில் பலவிதமான டிஸ்டர்பன்ஸ், சில அமானுஷமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. போமோவை கூட்டிட்டு வந்திருக்காங்க. என்னதான் சொன்னாரு, அங்க என்னதான் பிரச்சனை? ஸோ அங்கே அவங்க வந்ததுக்கு அப்புறம் வந்து அவர் என்ன சொல்லியிருந்தாருனாக்கா, இங்க இருக்கிறது வந்துட்டு ஒரு என்டிட்டி இல்லை, இங்க நிறைய இருக்கு. ஸோ இங்க இருக்கிறது வந்துட்டு லைக் ரொம்ப வருஷமா இருக்கு. அந்த பில்டிங் கட்டுறதுக்கு முன்னுக்குலேருந்தே அவங்க எல்லாம் இருக்காங்க. ஸோ வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்காங்க. நீங்க வந்து இங்க இருக்கிறவங்க வந்து நீங்க விரட்ட முடியாது, அழிக்கவும் முடியாது. அப்படி நீங்க ட்ரை பண்ணீங்க, ஒருவேளை நான் இப்படி சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு வேற ஆளை கூப்பிட்டு வந்து நீங்க லைக் வந்து எக்ஸோரிசம் பண்ணணும்னு ட்ரை பண்ணீங்கன்னாக்கா அவங்க உயிருக்கும் ஆபத்து. அண்ட் வந்து அவங்களை விரட்ட நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இங்க இருக்கிறவங்களே வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. இன்னும் வந்துட்டு இம்பாக்ட் வேற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டாங்க. ஸோ அப்போ என்ன வழி அப்படின்னும் போது வந்துட்டு லைக் அந்த பிளாக்ல லைக் காரிடோர்ல தான் வந்துட்டு இந்த டிஸ்டர்பன்ஸா இருக்க தவிர வீட்டு உள்ளுக்குலாம் வந்து இந்த என்டிட்டியோட ப்ராப்ளம்ஸ் வந்து இல்லை. ஸோ எந்த மதத்தினரா இருந்தாலும் வீட்டுல வந்து வழிபாடு பண்ணுவாங்க இல்லையா? ஸோ வந்து வெளியே ஏதாச்சும் வழிபாட்டு இடங்களை வைங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா அந்த பில்டிங்கோட டெவலப்பர்ஸ் எல்லாமே வந்துட்டு சைனீஸ் தான் பெரும்பான்மையான ஆட்கள். ஸோ அதனால வந்துட்டு கம்யூனிட்டி எல்லாம் வந்து ஒண்ணு சேர்ந்து ஓகே இந்த சைனீஸ் வீட்ல எல்லாம் அந்த சோப்பு கலர்ல சின்ன சின்னதா இருக்கும்ல, கொக்கோன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி வந்துட்டு எங்கெங்கெல்லாம் ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கும் அங்கெல்லாம் வச்சிடலாம்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. நான் வேலைக்கு போறப்பலாம் அது இருந்துச்சு. அவர் என்ன சொன்னார்னாக்கா, அந்த கடவுள் வந்துட்டு சீனியர்களுடைய நம்பிக்கைப்படி இப்ப நம்மளுக்கு எப்படி வந்து சங்கிலி கற்பர் இருக்காரோ அது அந்த மாதிரி வந்து சீனியர்களுடைய சங்கிலி கற்பர் அவரு. காவல் தெய்வங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை கேட்டுட்டு எனக்கு அதுக்கப்புறம் என்ன தோணுச்சுனாக்கா, எனக்கு வந்துட்டு லைக் இந்த பேரனார்மல் ஆக்டிவிட்டிஸை பத்தி ஆராய்ச்சி பண்றது ரொம்ப பிடிக்கும்க்கா. நான் ஒரு கோஸ்ட் லவ்வர்னு சொல்லலாம். நிறைய பேய் படங்கள் பார்ப்பேன். கிட்டத்தட்ட வந்து உலகத்துல இருக்கிற எல்லா மொழியில இருக்கக்கூடிய பேய் படங்களையும் ஒரு 80% பார்த்து முடிச்சிட்டேன். அது எனக்குனே வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ இது மாதிரி நான் ஆராய்ச்சிகள் பண்றப்போ ஒரு சில சம்பவம் நடக்கும்போது எனக்கே வந்து நான் அது கன்க்ளூட் பண்ணிக்குவேன், இதனாலதான் அப்படி நடக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் எப்படின்னாக்கா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ நம்மள வச்சே பேசுவோம். நம்ம வந்து ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்ம லைஃப்ல வந்து கரண்ட்ல எந்த பிரச்சனையும் இருக்காது. நம்ம கிட்ட வந்துட்டு நம்ம நல்லா ஆரோக்கியமா இருப்போம், நம்ம கிட்ட காசு இருக்கும், நல்ல காடியில போயிட்டு வருவோம், நல்லா இருப்போம். ஆனா ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகும்போதோ இல்ல புதுசா ஒரு இடத்துக்கு போகும்போதோ இல்ல நம்ம டிராவல் பண்றப்போ ஒரு இடத்த கிராஸ் பை பண்ணி போகும்போதோ சம்பந்தமே இல்லாம வந்துட்டு ஒரு சேடான ஒரு ஃபீல்க்குள்ள நம்ம வருவோம். இது வந்து லைஃப்ல வந்து ஃபீல் பண்ணிருப்பாங்க. ஆனா வந்து பெருசா எடுத்துக்க மாட்டாங்க அதை. அந்த மாதிரி வந்துட்டு நான் கிளாக்கிங் பண்றப்போ நான் காலையில எந்திரிச்சு வேலைக்கு வந்தப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷா இருப்பேன். அந்த வேலையை பத்தி வந்துட்டு நான் பெருசா எதுவும் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் எடுத்துக்க மாட்டேன். நான் நல்லா ஜாலியா தான் இருப்பேன். ஆனா அந்த கிளாக்கிங் ஏரியா அந்த பண்றப்ப மட்டும் மனசுக்குள்ள வந்துட்டு ஒரு மாதிரி கவலையா இருக்கும். என்னடா இது, ஏன்னா நான் வந்து இதுக்கு முன்னுக்கு டிஸ்பேச் ஃபீல்ட்ல இருந்தேன். ஃபுல்லா வந்து வெளியே சுத்துற மாதிரி தான் வேலையா இருந்துச்சு. ஸோ வந்துட்டு நான் என்ன அந்த டைம்ல எனக்கு என்ன ஃபீல் வரும்னாக்கா, நடாது நம்ம ஃப்ரீ பேர்டா சுத்திக்கிட்டு இருந்தோம், இங்க கொண்டு வந்து கூண்டில் போட்ட மாதிரி இருக்காது. ஸோ ரொம்ப அப்செட் ஆகி லைக் அழுவுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிடும். ஒன்ஸ் வந்து நான் அதை முடிச்சுட்டு திருப்பி என் காட் போஸ்ட் வந்துட்டேனாக்கா திருப்பி புத்துணர்ச்சி ஆயிடுவேன். நல்லா தானே இருக்கு இந்த வேலைக்கு என்னடா குறைச்சு அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும் எனக்கு. வேலைக்கு போனா மட்டும் அந்த ஏரியால இருந்தா டிப்ரெஸ் ஆயிடும். அந்த ஏரியால மட்டும் வந்துட்டு ஒரு ப்ரெஷரைஸ் ஆகும். ஸோ இதுக்கு என்ன காரணம்னாக்கா, அங்க இருக்கக்கூடிய என்டிட்டியோடைய நெகட்டிவ் சார்ஜ்னு சொல்லுவாங்க. அந்த எனர்ஜி, நெகட்டிவ் எனர்ஜி. ஸோ நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஃபினரல் ஹவுஸ்க்கு போனா கூட அந்த இறந்த நபர் வந்து நம்மளுக்கு முன்ன தெரியாத ஆளாவே இருந்தாலும் அந்த பிரேதம் இருக்கிற இடத்துக்குள்ள நம்ம போகும்போது நம்ம ஒரு மாதிரி வருத்தத்தை உணர்வோம் இல்லையா? பிகாஸ் அந்த எனர்ஜி அங்க நிறைய பேர் அழுதுருப்பாங்க, ரொம்ப ரொம்ப கத்தி கதறி வந்துட்டு ஃபீல் பண்ணிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த எனர்ஜி தான் எனக்கு காரணம். அப்போ நான் அங்க இறங்கி வந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு இந்த சம்சீர் கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி நடந்துச்சா உண்மையாவே உனக்கு? அவரு கண்ணு விரிஞ்ச விதம்க்கா அதுலயே தெரிஞ்சு உண்மையா அவருக்கு என்ன பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு. அவருக்கு வந்து ஒரு 40+ இருக்கும். ஆனா வந்துட்டு அவருடைய உயர் அதிகாரிங்கனால என்ன வந்து சார் தான் கூப்பிடுவாரு. அப்போ வந்துட்டு அவரு சொல்றாரு, சார் எஸ் சார் அன்ஃபர்கெட்டபிள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் வந்துட்டு நான் ஏற்கனவே அவரை மொத பாக்குறதுக்கு ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணியிருந்தேன். அவரோட வலது கை ஆம்ல கிட்ட வந்துட்டு புத்தருடைய
படத்தை வந்து பச்சை குத்தி இருப்பாரு. ஓகே. அப்ப வந்து அவர்கிட்ட கேட்டேன், நீ இந்த பச்சை குத்தியுமா அவனை டிஸ்டர்ப் பண்ணிச்சுன்னு சொல்லிட்டு. அவரு சொன்ன ஒரு விஷயம் தான் வேடிக்கையா இருந்துச்சு. அவர் என்ன சொன்னாருன்னா, அட நீங்க வேற கரெக்டா அந்த சம்பவம் நடக்கிற அன்னைக்குதான் எனக்கு சம்பள நாள் வேற, என் ஊருக்கு காசே அனுப்பலனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த நைட்டோட நைட்டா ஒரு பச்சை குத்துற ஆளை போயிட்டு இந்த பச்சையை குத்திக்கிட்டேன் பயத்துல அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு எனக்கு இதுதான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த சம்பவம் நடந்து ஒரு 1 to 2 daysல வந்து எனக்கு ஒரு போன் கால் வந்துச்சு. இப்படியே லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசுவோமே என்னதான் நடந்துச்சுன்னு.